ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு மோட்டிவேஷனல் vlogs. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு லவ் பிரேக்கப் விட சில நேரத்தில் ஃப்ரெண்ட்ஷிப் பிரேக்கப் ரொம்ப பெயினாக இருக்கும். இதனால தான் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் லைஃப்க்கு ஒரு பெரிய ஒரு லெசன் கிடைக்கும். ஸோ நான் உங்கள் லோகேஷ். இப்போ நம்ம கதைக்கு போகலாம். அருணும் கார்த்திக்கும் ஸ்கூல் டேஸ்லேருந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஒருவருக்கு ஒருவர் எல்லாமே. ஹாப்பி மூமெண்ட்ஸ் ஆனது சரி, சேட் மூமெண்ட்ஸ் ஆனது சரி, சக்ஸஸ் ஃபெயிலியர் எல்லாமே அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ஃபேஸ் பண்ணுவாங்க. காலேஜ் போன பிறகு அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் மாறல. ஒரு நாள் அருணுக்கு ஒரு முக்கியமான ப்ராப்ளம் வந்துச்சு. அவன் கார்த்திக்கு கால் பண்ணான். ஆனால் கார்த்திக் பிஸியாக இருந்தான், அதனால் கால் அட்டன் பண்ண முடியல. அருண் மனசில் இவன் என்னப்பா இவன் இப்போ இக்னோர் பண்ணுறான்னு நினச்சான். கார்த்திக்கும் கொஞ்சம் டைம் கழிச்சு கால் பண்ணல, கொஞ்ச நேரம் கழிச்சு கால் பண்ணலன்னு அவனுடைய தாட்டு. பட் கொஞ்சம் டைம் தான் அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஷிப் டெஸ்ட்ராய் பண்ணிச்சு. எப்படின்னா கொஞ்ச நாட்கள் போச்சு. மெசேஜ் இல்லை, கால் இல்லை, அவங்க பர்த்டே விஷஸ்க்கோ எதுவுமே இல்லை. ரெண்டு பேரும் ஒருத்தர் ரொம்ப மிஸ் பண்ணாங்க. ஆனால் யாரும் ஃபஸ்ட்டு மெசேஜ் அனுப்பல. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் ஈகோ பெருசாக போச்சு. சில மாதங்களுக்கு அப்புறம் அருண் தெரிஞ்சுக்கிட்டான். அண்ணன் நாளிலேருந்து கார்த்திக் ஃபோன் அட்டன் பண்ண முடியாததுக்கு ரீசன் அவன் என்ன சொன்னான் தெரியுமா? அவன் அப்பா ஹாஸ்பிட்டலில் சீரியஸ் கண்டிஷனில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. இந்த விஷயம் கேட்ட அருணுக்கு கண்ணிலேருந்து கண்ணீர். ஒரு கால் பண்ணியிருந்தா போதும், ஒரு கேள்வி கேட்டிருந்தா போதும், இந்த ஃப்ரெண்ட்ஷிப் இன்னத்தையும் உடஞ்சி போய் இருந்துக்குமா, இன்னும் நம்ம கூட இன்னும் ஸ்டேபிளாக இருந்திருக்கும்னு சொன்னாங்க. அப்போ அவங்க ரெண்டு பேருக்கும் லேட்டாக புரிஞ்சுது. ஸோ இந்த கதையோட மைய கருத்து என்னென்னா, ஃப்ரெண்ட்ஷிப் டெஸ்ட்ராய் பண்ணுறது சின்ன சண்டைனாலும் பெரிய சண்டைனாலும் கிடையாது. இந்த 3 விஷயந்தான் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை நல்லா இருக்க வைக்க டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு இந்த 3 விஷயந்தான். என்னென்னா, பேசாமல் இருக்கிறது. நீ எவ்வளோ பெரிய சண்டையாக இருந்தாலும் ஒரு கட்டத்தில் பேசிடுவாங்க, அதுதான் நல்ல ஃப்ரெண்ட்ஸுக்கு அழகு. அதை விட்டுட்டு பேசாமல் இருக்கிறதுனால அவங்களுக்கும் யூஸ் இல்லை, சண்டை போடுறவங்க அவங்களுக்கும் யூஸ் இல்லை, ரெண்டு பேருக்கும் யூஸ் கிடையாது. அடுத்தது ஈகோனா ஓவராக ஆட்டிடியூட் காட்டுறது, தான் எல்லாமே இந்த ஆணவத்தில் இருக்கிறது தான் ஈகோ. அடுத்தது தப்பாக மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுறது. எப்படின்னா, அவங்க ஃப்ரெண்டு யாரோ கூடயே ஒருத்தர் இருக்கான், அவன் நல்லது பண்ணால் அதை தப்பான அர்த்தத்தில் புரிஞ்சுக்குது, அதுமாதிரி மிஸ்யூஸ் பண்ணுறது அந்த விஷயத்த. ஸோ இது பேர் தான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இந்த 3 விஷயந்தான் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை அழிக்கிறதுக்கு காரணம். நீங்கள் யாராவது மிஸ் பண்ணீங்கன்னு நினச்சிங்களா, இந்த வீடியோ முடிஞ்ச உடனே அவங்களுக்கு ஒரே ஒரு மெசேஜ் பண்ணுங்க. என்னென்னா, எப்படி தான் இருக்க, ரொம்ப நாள் ஆச்சுன்னா அப்படி ஒரு கேள்வி கேட்டால் போதும். சில ஃப்ரெண்ட்ஷிப் அதனால திரும்பி உயிர் வந்துடும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி மோட்டிவேஷனல் ஸ்டோரிஸ் பார்க்கணுன்னா இந்த வெற்றிப்பாதை வித் லோகேஷ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் உள்ள எல்லா கண்டென்ட்டும் உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் வரும். ஸோ உங்களிடமிருந்து விடைபெறுவது லோகேஷ். ஸோ ஸ்டே ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டே டியூன் ஃபார் அப்கமிங் வீடியோஸ்.